வணக்கம். சிவாய நமஹா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நாம் மூதாதையர்களின் வழிபாடு என்பது நம்மளுடைய குலத்தின் மரபாக செயல்படுகிறது. மூதாதையர்கள் என்றால் யார்? இப்போது உதாரணமாக ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் எப்படி பிறப்பு வருகிறது? அவனுடைய அப்பா அம்மா மூலியமாக. ஆக அந்த தந்தையும் தாயும் பண்ண தவத்தினால் அந்த குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையானது அவனுடைய வகுக்கப்பட்ட கர்மா, நான் இந்த இடத்தில் தான் பிறப்பேன், நான் இந்த இதில் தான் பிறப்பேன், நான் இந்த சம்பிரதாயத்தில் தான் பிறப்பேன், பிறந்து வளர்ந்து அவனுடைய உத்தியோகத்தை தேடி கடைசியாக முக்தியோ மரணத்தை சம்பவிக்கிறார். ஆக இந்த இடைப்பட்ட விஷயத்தில் நாம் தெரிந்து கொள்வது என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனுக்கும் நமது பிதர்களுடைய வழிபாடை தெரிந்து கொள்ள வேண்டும். பிதர்கள் என்றால் யார்? இப்போ உதாரணத்துக்கு நாம் பல இடத்தில் பரம்பரை 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 என்ற விஷயங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். அப்ப பரம்பரை என்றால் என்ன? நம்மளுடைய மூதாதையர்கள் இதுக்கும் ஒரு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், எல்லாத்துக்குமே ஒரு கோப்பு விஷயங்கள் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம உருவாக்கணும்ன்ற விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரம்பரை என்றால் என்ன? இப்போ என்னுடைய 7வது தலைமுறை அவர்தான் பரன், 7வது தலைமுறையான பாட்டி தான் பறை. இததான் பரம் கூட்டல் பறை, பரம்பரை. அந்த பரம்பரையிலேருந்து வந்த அந்த பிரிவுகள், உட்கட்ட பிரிவுகள். இப்போ நம்ம நெட்வொர்க் போடுறோம், A1 A2 AB B1 B2 இப்படின்னு போயிட்டு இருக்கு. ஆக இந்த ஏலிருந்து விதையிலிருந்து வருதுதான் இந்த பரம்பரை. இந்த பரம்பரையாகப்பட்டது அவர்களுக்கும் குலதெய்வ வழிபாடும் என்பதும் இருக்கும், தெய்வ வழிபாடும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். அடுத்ததாக ரிஷிக்களுடைய முக்கியமான ஒரு வழிபாடுகளும் இருக்கும். இதையே தான் குலம் தாண்டி அதாவது ஜெனரேஷன் சொல்லுவாங்க. அடுத்த தலைமுறை வரும்போது சொல்லி கொண்டு போகிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு 10 வயசு இருக்கும் போதே குலதெய்வத்துக்கு ஆக்ஷன் போவாங்க. இதுதான் நம்மளோட குலதெய்வம், இதை நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும், அங்கே போனால் முடி இறக்கணும், காது குத்தணும், இங்கே தான் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணணும், இங்கே தான் நம்ம படையல் போடணும், இங்கே தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கொடுக்கணும், சம்பிரதாயத்தை பண்ணணும், நம்மளுடைய குலத்தில் எங்கே ஒரு விசேஷம் நடந்தாலும் சரி இங்கே வந்தால் ஒரு பத்திரிக்கை வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு போகணும். இப்படின்ற வந்து வழிமுறையை நமக்கு சொல்லி கொடுக்கறது தான் குலதெய்வ வழிபாடு. இதில் உட்கருத்தாக என்ன வருகின்றது அப்படி என்றால், பிதர்களுடைய வழிபாடு வருகின்றது. உதாரணத்துக்கு நாம் ஒரு பிதர்கள் சம்பந்தப்பட்டது, அப்பாவாக இருக்கட்டும், தாத்தாவாக இருக்கட்டும், அதற்கு முன் தலைமுறையாக இருக்கட்டும், அப்போ இது வழியாக வருகிறது தான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ ஆகப்பட்டது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தொன்று தொட்டு வருகின்ற ஒரு இதுதான். ஆக நாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்றால் தெய்வத்தின் அனுகிரகமும் இருக்க வேண்டும், 2வதாக குலதெய்வத்தின் அனுகிரகம் இருக்க வேண்டும், 3வதாக ரிஷிக்களினுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும், 4வதாக பிதர்களுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும். இதையே தான் நாம் பரம்பரை பரம்பரை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். இதை நாம் மூதாதையர்கள் வந்து நமக்கு சரிவர வழிபடுத்து நமக்கு தொகுத்து கொடுத்துள்ளார்கள். இந்த மூதாதையர்களுடைய கடமை என்பது என்றால், நாம் அன்றாடம் நினைத்து அவர்களை நினைத்து பூஜிப்பது, அவர்களை நினைத்து தானம் பண்றது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு வேத சொல்லி இருக்கின்றது. அப்போ தர்மத்தை நீ கடைபிடித்தால் என்றால் தர்மம் உன்னை ரட்சிக்கும். தர்மத்தை, இப்போ உதாரணத்துக்கு இந்த துணி இருக்கின்றது, இந்த துணியை நாம் உடைய அணிந்து கொள்கிறோம், இதனால் நமக்கு பெருமை வருகிறது. அதே மாதிரிதான் தர்மத்தை நாம் பாதுகாத்தோம் என்றால் அந்த தர்ம மூலியமாக நம்மளை ரட்சணம் பண்ணுகிறது. ஆக இந்த பித்ரு காரியங்கள், பித்ரு தர்ப்பணங்கள், தர்ப்பணம் என்பது வேற எதுவும் இல்லை, திருப்தியை அளிப்பதுதான் தர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது. நான் இவருக்கு தர்ப்பணம் கொடுக்கிறேன், நான் வந்து சூரிய தேவனுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறேன், நான் இந்த தேவதைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறேன், நான் வந்து இந்த தேவதைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறேன்,
நான் இந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறேன். ஆக இந்த எல்லாருக்கும் நம்மளுடைய தாத்தா, முப்பாட்டன், பாட்டன், பூட்டன், ஓயான், சேயோன், இந்த பரம் இது வரைக்கும் நம்மளுடைய தொடர்பு இருக்கின்றது. வேற எந்த இதுலையும் மரபிலையும் சொல்லப்படவில்லை. நம்மளுடைய பாரம்பரியமான இந்த நாகரீகத்திலையும் இந்த கலாச்சாரத்தை முற்றியும். ஆக தெய்வ வழிபாடில் முக்கியம் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டில் முக்கியம் ரிஷிகள் வழிபாடு, அந்த ரிஷிகள் வழிபாட்டில் முக்கியமாக அங்காக வகிக்கிறது இந்த பிதர்களுடைய வழிபாடாகும். இந்த பிதர்கள் வழிபாடு என்பது என்ன அப்படின்னா, மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை வருகிறது. இந்த அமாவாசையில் நாம் அந்த பிதர்களை நினைத்து, நம்முடைய தாய் இல்ல தந்தையர், நம்மளுடைய மூதாதையர்களை நினைத்து நாம் சிறிதளவு அன்னம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை தான் நம்மளுடைய பெரியவங்க நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், நம்ம பெறணும். தனம் இருக்கிறது, அதுல துணைக்கால் போட்டாதான் தானம் வரும். ஆக நம்ம கிட்ட தனம் இருக்கு, நம் துணைக்கால் கொண்டு கொடுத்தாதான் அது தானமாக விளங்குகிறது. ஆக இந்த தனதானிய சம்பிரதம் என்பது பிதர்களுடைய வழிபாடுகள் நாம் கலந்து நாம் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால்தான் சாப்பிடும்போது கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உணவை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இதெல்லாம் பிதர்களுக்கு செய்யும். ஒரு ஆத்மா, ஒரு ஜீவன் ஒரு மரணம் சம்பவிக்குது என்றால் உடனே அந்த ஆத்மா போகிறாது. இந்த ஆத்மாவாகப்பட்டது நம்மளுடைய கிரகத்தில் உலாவிக் கொண்டே இருக்கும். இதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 10 நாட்கள் தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுல எந்த ஒரு விசேஷமும் பண்ண மாட்டாங்க. ஆகாய மார்க்கமாக, நீர் மார்க்கமாக, நெருப்பு மார்க்கமாக, வாயு மார்க்கமாக இந்த பிதர்கள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த 10 நாட்கள் கழித்து அவர்கள் ஒரு தர்ப்பணம் கொடுத்து அவரை மோட்சகதிக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கடமை நம்மளை சேர்கிறது. ஆக உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் எவ்வளவு கொடுமைக்காரன் இருந்தாலும் அவன் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம பேசலாம். உயிர் போனதுக்கு அப்புறம் அப்பா நல்லபடியா போனோம், நல்லபடியா ஆத்மா சாந்தி அடையணும், இந்த ஆத்மா இறைவனுடைய பாதத்தில் குளராக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன், இப்படி ஒரு வார்த்தை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவன் கொடுமைக்காரனோ இல்ல நற்பண்புகாரனோ எதுவா இருந்தாலும் அந்த ஆத்மாவானது உடம்புதான் ஒரு பொய், அந்த மெய்யானது ஒரு பொய், மரணத்தை சம்பவிக்கும். ஆனா ஆத்மாங்கிறது நிலையற்றது, எங்க எதுனாலும் நம்மள உற்பத்தி. இதைதான் இந்த ஆத்மாவை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா பிதர்கள் வழிபாடு, பிதர்களுடைய சம்பிரதாயங்கள் இடின்னு கொடுக்கப்பட்டது. இதிலே பல புராணங்களில், மகாபாரதமா இருக்கட்டும், ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதத்துல பலவிதமான ரிஷிகள் தர்ப்பணம் கொடுத்துள்ளார்கள். ராமாயணத்தில் உத்தமமான ராமபிரானே தன்னுடைய அப்பாவுக்கு தசரதனுக்கு தர்ப்பணம் கொடுத்திருக்கிறார் ராமேஸ்வரத்தில். ஆக புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல, பலவிதமான உபனிஷத்துக்களில் பலவிதமான ரிஷிகள் நமக்கு பித்ரு தர்ப்பண பத்தி மிக அற்புதமாக நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார்கள். தெய்வ வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், ரிஷிகள் வழிபாடும், அடுத்ததாக பித்ருக்கள் வழிபாடும் நமது முக்கியமான கடமையாக நாம் செயல்படுத்த வேண்டும். வணக்கம்.